ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூகுள் குரோம் போயிடுங்க. கூகுள் குரோம் போயிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி புதுசாக ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஆட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கு போங்க. இதில் போயிட்டு சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்த பிறகு இங்கே ஆல்ரெடி இருந்த மெயில் ஐடியில் நம்ம சைன்இன் ஆகணும்னா மெயில் ஐடி கொடுத்தோடனே சைன்இன் ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருந்தா. இல்லை எனக்கு புதுசாக வரணும் அப்படின்னு சொன்னால் கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதுக்கு போகணும். இதுக்கு எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்கும். ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்ட், பை ஒர்க் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குதா. இப்போ நான் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். நம்ம எந்த மந்தில் பிறந்தோம் அது கொடுத்துக்கணும். டேட்டு, இயர், ஜெண்டர் மேலா ஃபீமேலா கேட்குது. நான் மேல் கொடுக்குறேன். ஏன்னா நான் நேம் வந்து மேலோடைய நேம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணும் இங்கே இருக்கிற மெயில் ஐடி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிறதே ஓகே அப்படின்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் புதுசாக எனக்கு இல்லை இதில் இருக்கிறது வேணாம், எனக்கு வேற தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ். இதில் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுக்கணும். நான் இந்த நேம் கொடுக்குறேன், யோகேஷ் சக்திவேல் 20@gmail.com. இந்த கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். நம்ம வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுக்கணும். ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், அதில் நம்பர்ஸ் இருக்கணும். திரும்பவும் கன்ஃபார்ம். நமக்கு கொடுத்த பாஸ்வேர்டே திரும்ப ஒரு தடவை டைப் பண்ணணும். ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டும். இல்லை, ப்ளீஸ் சூஸ் ஏ ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்ட். இங்கே சொல்லுது பாருங்க, ட்ரை அ மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். எல்லாமே சேர்ந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட அட் சிம்பிள் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய மொபைலில் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற ஸ்கேனரில் வெரிஃபிகேஷனுக்காக இது பண்ணணும். இப்போ நம்ம தான் பண்ணுறோமா, இதை நம்ம தான் கிரியேட் பண்ணுறோமா, இல்லை நம்ம பேரில் வேற யாராச்சும் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுற வெரிஃபிகேஷன். இப்போ நம்மளுக்கு மொபைலில் வெரிஃபை கேட்குது, நான் வெரிஃபை கொடுத்துருக்கேன். வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் காட்டுதுங்களா, இங்கே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மொபைலில். ஓகே, நான் என் டிவைஸ் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பட்டன் கொடுப்போம்.
இதே நம்பர் நிறைய கொடுத்துருக்கேன். அதனால வேற ஒரு ஃபோன்ல இருந்து பண்ண சொல்லுது. ஓகே. இந்த ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மொபைல்ல வெரிஃபை இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, நம்மளுடைய மெயில் ஐடி கிரியேட் ஆகிடும். நம்ம அந்த ஐடிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் மறக்காம வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.